இருக்கீங்க? சித்ரா ஃபைசி கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் நாங்கள் வச்சுட்டோங்க. காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. நான் இட்லி போனி மூடி எடுத்துருக்கேங்க. இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மூடி இருந்தால் நீங்கள் மூடிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசை வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆக விடாதீங்க. ஒரு அரை வேக்காடு இருக்குள்ளாரே திருப்பியாச்சுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவர் கிரேவியை இது மேலே நம்ம அப்ளை பண்ணணுங்க. இந்த கிரேவி ரெசிபி நான் எடுத்துருக்குறேங்க. இதை நான் உங்களுக்கு போடுறேங்க. அந்த இட்லி போனி தட்டு வச்சு மூடிக்கலாங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டுங்க. பாருங்கள் வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் காலிஃப்ளவர் ரோஸ்ட் தயாருங்க. இப்போ திருப்பி போடக்கூடாதுங்க. அப்படியே இப்படி நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடிங்க. பாருங்கள் காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடிங்க. இந்த ரோஸ்ட் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. இருந்தாலும் நான் வந்து சைடிஷ் வந்து பாருங்கள் தக்காளி சட்னி, ஒயிட் சட்னி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.